நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வரீங்கன்னா இதுக்குள்ளே இருந்து இந்தியாவில் ரோட்டையும் பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்க நல்லா இருக்கும். பழைய காலத்தில் ஒரு ஜன்னல் செட்டப் வச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன கடை. அது கஸ்டமர்ஸ் தான் ஐடியா சொல்கிறேன். அவங்களே டெவலப் பண்ணுறாங்க. இது பழைய நாச்சார வீட்டுன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இது கொண்டு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வாரீங்கன்னு சொன்னால் பாட்டை போட்டு இப்போ நீங்கள் இதுக்குள்ளே இருந்து பாடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாடுறது. அதுங்க மேலே ஸ்ட்ராபெரி சிரப், கீழ்ப்பக்கம் பலோடா மில்கில் ஊறி போயிருக்கு, நடுவில் சாக்லேட் இருக்குது. பழைய காலத்து அந்த மாட்டு வண்டியில் இது ஒன்று வச்சுருக்கீங்க. பழைய எண்ணெய் லாம்பு இருக்குது தானே, அதை வச்சுட்டு சும்மா லைட் போட்டிருக்கிறேன், டிசைனையும் போட்டு செஞ்சுருக்கேன். இதெல்லாம் க்ரீப்பி செய்கிற இடம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கதவுல பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் இங்கே வந்த கஸ்டமர்ஸ் தானே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில் கிட்ட தான் ஒரு இடத்துல நிற்கிறேன். இப்போ மானிப்பாய் ஜெஃப்னா ரோட்டில் மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு போக முதல் எங்கட ஸ்போர்ட்ன்ற ஒரு கடை இருக்குது. இப்போ இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு போய்க்குள்ள ஒரு பெண்ட் ஒன்று வரும், எஸ்ஜே மோட்டர்ஸ்ன்ற ஒரு கடை இருக்குது. அந்த கடையால் திரும்பி இங்கால போனீங்கன்னா நேர மருதடி பிள்ளையார் கோயில் வரும். அந்த பெண்டோடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட ஸ்போர்ட்னு ஒரு கடை இருக்குது. இப்போ போன கிழமை பார்த்தீங்கன்னா வேர்டுன்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன் நான். அங்கே எப்படி ஒரு யூனிக்கான டிசைன் இருக்கோ அதே மாதிரி இதுவும் பழைமை, அதாவது பழைய கட்டிடங்கள் எப்படி அங்கே பாவித்த கதவுகள் அப்படியான பழமையான விஷயங்களை வச்சு மெயினாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான். நாங்கள் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஆரம்பித்தது இந்த கேக், மற்றது மசாலா சாய் அந்த மாதிரி. ஆனால் இப்போ போக போக நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன மாதிரி இந்த பழைய சாமான்களை வச்சு தான் நிறைய செஞ்சுருக்கிறோம். பழைய கட்டிட ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் ஒரு சின்ன சுண்டல் கடை இருக்குது பாருங்க. இது பின்னர் திறக்கும் வரைக்கும் மூடி இருக்கும். அந்த பழைய காலத்தில் ஒரு ஜன்னல் செட்டப் வச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன கடை, அதை திறந்தா கடை வர்ற மாதிரி. மண்பானை தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு, பழைய அடுப்பு மாதிரி ஒரு சைடு. ஆனால் நீங்கள் இருக்கலாம். இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் பாருங்க. இது பழைய நாச்சார வீட்டுன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இது கொண்டு வந்திருக்கு. கடை கஸ்டமர் கடை ஃபுல்லாக க்ரௌடாக தான். இவ்வளோ நேரம் பாட்டு போட்டு இப்போ இது வந்து வெறுமனே பிஸ்னஸ் மைண்டாக இல்லாமல் இப்போ ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாரீங்கன்னு சொன்னால் பாட்டை போட்டு இப்போ நீங்கள் இதுக்குள்ளேருந்து பாடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாடுறது அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். நல்லா இருக்கும் அதெல்லாம். இப்போ நான் வரையக்குள்ளெல்லாம் நிறைய பேர் பாடிக்கொண்டிருந்தவே என்னென்னா பாட்டை போட்டு எடுக்கல, அது காப்பிரைட் சர்வ் பண்ணுறதுக்காண்டி அதை விட்டுட்டேன். இந்த இடம் பாருங்க. பழைய நாச்சார வீட்டில் என்ன செய்வோம், இப்படி சுற்றி தான் எல்லாரும் இருந்து காய்ச்சி கொண்டு இருப்போம். அந்த ஒரு செட்டப்புக்காண்டி இப்படி செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் யூனிக்காக நல்ல டிசைனாக இருக்குது பாருங்க. இந்த பழைய அடுப்பு, மற்றது இது பாருங்க துளசி மாடம் வச்சு உரலில் வச்சு செஞ்சுருக்கிறேன். உரலுக்கு கீழே ஆட்டுக்கல் வச்சு இந்த பழைய சாமான்கள் எல்லாம் தேடி எடுத்து வச்சு செஞ்சுருக்கிறேன். கிராமஃபோன் ஒன்று இருக்குது. கடை என்ன மாதிரி என்ன சொல்லுங்களேன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெனு இருக்குது, விலைகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கடை என்ன மாதிரி. எல்லாரும் வந்து ஃபன்னாக இருந்துட்டு போகுது. இப்போ இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் எழுதி வச்சிருக்கிறேன். ஃபுல்லாகவே பழைய காலத்து அந்த அமைப்பில் செஞ்சுருக்கு. நல்ல வடிவாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்படியான ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கால ஊஞ்சல் மற்ற சின்ன கொட்டில் அதில் எல்லாம் இருக்குது. பழைய காலத்து அந்த மாட்டு வண்டியில் இது ஒன்று வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பழைய காலத்து கதவுகள். இதில் இப்போ பெயிண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வர கஸ்டமர்ஸ் தான், அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். இப்படி கணக்கு பழைய காலத்து சாமான்கள் தேடி எடுத்து வச்சிருக்கணும். இப்போ இது பாருங்க, இந்த முந்தி ஒரு பழைய எண்ணெய் லாம்பு இருக்குது தானே, அதை வச்சுட்டு சும்மா லைட் போட்டிருக்கிறேன். இப்போ அது வேலை செய்யாதுன்னு இப்போ அதை வச்சுட்டு ஒரு சின்ன லைட், எல்லாம் நல்ல வடிவ வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதுவும் வந்து இன்னொரு நாச்சார் செட்டப்பில் செஞ்சு கொண்டு வரீங்கன்னா, இப்போ என்னென்னு சொன்னால் முதலாவது திறக்கப்பட்டது இந்த கடை தான். இப்போ இந்த கடை முதலாவது தொடங்கிட்டு அதில் இருந்து வர்ற லாபத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு கடை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த கூல் சாமான், இந்த மைலோ மொஜிட்டோ அப்படியான சாமான்கள் வாங்குறது இந்த இடத்துல இருக்குது. ஜூஸுகள் வாங்குறது அங்கெல்லாம் மசாலா சாய் ரோல்ஸ் அப்படியான சாப்பாட்டு சாமான்லாம் வாங்கலாம். அதில் நிறைய மெனு இருக்குது. நாங்கள் சாப்பிடக்குள்ள பார்ப்போம். இப்போ இந்த இடமெல்லாம் பாருங்கள், இப்போ அந்த கண்டெய்னரையே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஆக்களூரில் இருக்கக்கூடிய மாதிரி இப்போ பழைய சாமான்களை வச்சு அதோடு சேர்த்து மாடர்னான டிசைனையும் போட்டு செஞ்சுருக்கேன். நல்ல வித்தியாசமாகவும் வடிவாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கால சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கும் பாருங்கள், இந்த செருப்பு கழட்டி வச்சுட்டு போனால் நல்லா வந்துட்டு போட்டு, ஏன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடுறது. இப்போ இது வந்து இங்காலேயும் தொடர்ந்து வருது. இப்போ இங்கே இருந்தே நீங்கள் விளையாட தொடங்கலாம். சின்ன பிள்ளைகள இதில் சரக்கேஸில் போய் அங்கால பூந்து போய் அங்கே சின்ன பிள்ளைகள் விளையாடுற செட்டப் மாதிரி கொண்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ இதுலேயும் இன்னொரு ஸ்நாக் ஐட்டம், இந்த க்ரீப் இருக்குது தானே, அதில் இந்த இப்போ மாடர்ன் சாப்பாடு ஐட்டங்களும் பழமையான டிசைனையும் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு இடமாக இந்த இடத்த அமைச்சிருக்கிறேன். இதெல்லாம் க்ரீப்பி செய்கிற இடம். இங்கால பார்த்தீங்கன்னா கேம்ஸ் போட்டு ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ இதில் பஸ் மாதிரி ஆக்கள் உள்ளுக்கு ஏறி இருக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஆக்கள் போய் இருக்கலாம். மற்ற ஒரு பஸ் மாதிரியான ஒரு செட்டப் இங்கே. இப்போ இதில் 2 ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி. இது இப்போ செஞ்சு கொண்டிருக்கு நம்ம என்னென்னா ஒரு கேம் சென்டர். இப்போ இதுக்குள்ளே கேரம் மற்றது ஏணியும் பாம்பம் அதிலெல்லாம் செய்ய போயினா இப்போ தொடங்கியிருக்கிறோம். இப்போ இந்த இடம் வந்து கொஞ்ச நாளில் ஒரு கேம்ஸ் போட்டால் கேரம் விளையாடலாம், ஏணியும் பாம்பு விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாம் அப்படி இருந்து. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி சென்டராக, இப்போ பிஸ்னஸ் மைண்டட் மட்டுமே இருந்திருந்தால் இப்போ அதில் வர ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு அதில் வார லாபங்களை இதில் திரும்ப போட்டு இதை பெரிய இடமா செஞ்சுட்டுருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு டேலண்ட் ஷோ மாதிரி, இப்போ நீங்கள் வாரீங்க ஃப்ரெண்ட்ஸோட பாட்டு பாட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இதில் இருக்கிற ஸ்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எனித்தான் செய்ய போயினா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக டெவலப் பண்ணி கொண்டு வரீங்க. இப்போ கொழும்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட் அதில் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அங்கே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கலாம், ஆனால் அங்கேருந்து இப்படி பாட்டு பாடி அப்படியெல்லாம் செய்யலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரலாம், உங்களுக்கு விருப்பமான பாட்டை போட்டு நீங்கள் உங்களோட பாட்டு பாடிக்கொண்டிருக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வெளியில் போய் ஸ்டேஜில் எல்லாம் மாதிரி பாட வெக்கமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட நிற்கல நல்லா பாடுவாங்க. இப்போ அப்படியான ஆக்கள் எல்லாம் இங்கே வரைக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணேன்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க, நாங்கள் வரைக்குள்ளேயே நிறைய க்ரௌடு இருந்தேன். இப்போ அவை போயிட்டு இனி 6 மணி பிறகு இன்னும் க்ரௌடாக இருக்கும் இந்த இடம். இப்போ இதுக்குள்ளேயே நீங்கள் வந்துருக்கலாம். இந்த இடத்தையும் பாருங்கள், நல்ல பலகைகள் இதெல்லாம் வந்து பலகைகளுக்கு பெயிண்ட் அடித்து நல்ல வடிவாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளேயும் பர்த்டே பார்ட்டி அதிலெல்லாம் சும்மா வந்து செய்யலாம் நீங்கள். இப்போ இதெல்லாம் பழைய கதவுகள், அதில் பழைய இந்த சக்கரம் இதில் எல்லாம் வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். பழைய நிலைகள் இதெல்லாம் நல்ல பழைய ஜன்னல். எப்படி இருந்தால் எந்த அளவுக்குன்னா இந்த பிரிட்டிஷ் காலத்தில் பாவிக்கப்பட்ட ஜன்னல்கள், அந்த ஆகலும் பழமையான சாமான்கள் அதெல்லாம் தேடி எடுத்து பிடிச்சி இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ உள்ளுக்கு போனவன்டா இதுவும் அந்த நாச்சார் செட்டப்லாம் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கதவில் பெயிண்ட் அடித்ததெல்லாம் இங்கே வந்த கஸ்டமர்ஸ் தான். அப்போ உங்களோட விருப்பம் என்ன மாதிரியான டிசைன் உங்களுக்கு வேணுமோ நீங்களும் வந்து அவர்கிட்ட கேட்டு பெயிண்ட் பண்ணலாம். இதில் இப்போ கிராஃபிட்டி ஒர்க் செஞ்சதும் அதே மாதிரி இங்கே வந்த கஸ்டமர்ஸ் தான். வாங்க நாங்கள் இப்போ என்ன சாப்பாடு இருக்குது, என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்ற எல்லாத்தையும் செக் பண்ணி இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது தானே, போஸ்ட்டை சரிச்சு அவங்களோட பேர் எங்கட ஸ்போர்ட் அப்படின்றத இந்த போஸ்ட்லேயே செஞ்சுருக்கேன் பாருங்க. இந்த போஸ்ட் அப்படியே போகுது மேலே. அந்த இருக்கிற விஷயங்களையே நல்ல வித்தியாசமான டிசைனாக எப்படி கொடுக்கலாமோ அப்படி ஒரு இடமா மாற்றிருக்கிறேன். சரி, இதை பாருங்க, எங்கட புட்டு அவிக்கிற நீத்து பெட்டி அதை லைட்டுக்கு மேலே வச்சிருக்கிறேன்.
பழைய பாத்திரங்கள், மற்ற இந்த உரல் எல்லாம் பழைய உரல்கள் இங்கே தேடி பிடிச்சி, அதுலேயும் 2-3 கஸ்டமர்ஸ் தான் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இப்போ இந்த உரலும் இன்னொரு உரல் முன்னுக்கு இருக்குது, அதுவும் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதைத்தான் சொன்னேன் மற்ற உரலுண்டு. இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், என்னென்ன விலை அதில் நான் காட்டுறேன். எனக்கே இந்த இடம் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி, நல்லா இருக்கு உண்மையா. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குது, சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம். நான் இந்த இடத்துல வந்துருந்துட்டேன். இப்போ உள்ளே வந்தோடனே இடக்கை பக்கம் ஒரு இடம் இருக்குது, பெரிய வாங்கல, அது நல்லா இருக்குது. இதில் இருக்கு எங்களோட வீட்டை ஒன்று இருக்குது, அதுக்கு வாணி சரிக்கணும். இந்த நைனாதி வீடு காட்டையை பார்த்துருப்பீங்க, இப்போ அந்த மாதிரி தான் இதில் வந்திருக்கவே நல்லா இருக்குது. ஆனால் இந்த பெண்டில் தான் கவனமாக இருக்கணும். உள்ளுக்கு பார்க்கிங் இருக்குது, நீங்கள் கொண்டு வந்து உங்களோட பைக் கார் அதெல்லாம் பார்க் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் என்னென்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேனேன்னா, இப்போ ஆக்கள் வரைவிடம் தானே அந்த இடத்துல பாட்டு போட்டு அவை பாடிக்கொண்டிருப்பீங்க. இப்போ நான் அதுக்குள்ளே இருந்தால் அது டிஸ்டர்பாக இருக்கும். அப்போ நான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இதுவும் நல்லா இருக்குது, நல்ல லைட்டும் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்போ இது இப்போ செய்யப்பட்டு கொண்டிருக்கு, செஞ்சு முடிய விட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்க இது ஒரு கட்டிடம், அந்த ஜன்னல் திறந்த இடக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமாக இருக்கும். இது ஃபுல்லாக முடிய விட்டு முருகா வந்து பார்க்கணும். இது பாருங்க, குட்டி நாச்சார வீடு மாதிரியே இருக்கும். அது சின்ன இது, அதுக்குள்ளால தண்ணி வரும். ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு நாச்சார வீடு செட்டப்பை இப்படி கொண்டெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாக்கள் வேறு வெளிக்கிட்டினோம், ஃபேமிலியாக எல்லாம் வரையினோம், நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பொட் கேக்குன்னு சொல்லப்படுற ஐட்டமும் அதோட பூரியும் கிழங்கு கறியும் வந்திருக்கு. நாங்கள் முதலாவது பூரியை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு கேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது பூரியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பூரி நல்ல சுட நல்ல சாஃப்டாக இருக்குது. கறியோட நல்லா இருக்கு. இது என்னன்னா மசாலா சாய் என்ன மரக்கறி ரோல். ஓகே. இப்போ இது எல்லாம் தார சாமான் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பானை, அந்த மண் பிளேட், மற்றது மண்ணில் செஞ்ச குட்டி பானை, அதுக்குள்ள மசாலா டீ வருது. சுட வந்துருக்கு. டீயை குடிக்க பார்ப்போம். நல்ல மசாலா டீ. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா தூவி விட்டு தந்துருக்கிறேன். நல்லா இருக்கு டேஸ்ட் பண்ண. டீ என்றா அதோட ஒரு ரோல் சாப்பிடத்தான் நல்லா இருக்கும். ரோலும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மண் சட்டி ஒன்றுக்கெல்லாம் கொண்டு தந்துருந்தது. இது பாருங்க, அது கேக் மட்டும்தான், அது கேக்கு கேட்ட மாதிரி ஒரு இது வச்சிருந்தேன். மற்ற எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இந்த மண் பிளேட், இந்த குட்டி மண் பானை, மற்றது மண்ணில் செய்யப்பட்ட அந்த டிஷ்ஷுக்கு தான் வரும். யோசிச்சு பாருங்க, சுற்றி மழை பெய்யுது, சுட ரோலும் டீயும், அது ரோலும் அளவான ஒரு உரைப்பில் இருக்கு. அப்போ அதோட சாப்பிட எப்படி நல்லா இருக்கு வந்து. ரோல்ஸ் மசாலா நல்லா தான் இருக்கு. ஓகே. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் ரோல்ஸ், இப்போ எப்படி சொல்றது, ராஜா, லிங்கம், ரியோ அங்கே போய் எடுத்தவொண்டா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கு. சாதாரணமாக ஒரு கடை எடுத்தோம்னா, சாதாரணமாக ஒரு ஐஸ்கிரீம் கடையை போய் எடுத்தோம்னா என்ன மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்கு. இது என்ன சாமான்னா பானப்பம். இப்போ இது பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கே செய்யப்பட்ட ஒரு ஐட்டம் பான் இருக்கு தானே. இப்போ நார்மலாக பாலப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்பத்தில் ஒரு பால் இதொண்டு ஊற்றி அதை நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ குடும்ப பக்கம் போனோம்னா பிளேன் அப்பமும் சம்பல் அப்படி தருவாங்க, இல்லாட்டி முட்டையை தருவாங்க.
இங்க அதுல பாலோட அப்பம் பண்ணிட்டு பாலப்பம் பண்ணிட்டு அப்பம் தான் பேஸா இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா இங்க பான் அப்பத்துக்கு பான் தான் பேஸா இருக்கு. அதுல இப்ப அப்பத்துக்கு விடுற மாதிரி பால் விட்டு பான் அப்பம் வந்து ஒரு புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இது February 1ஆம் தேதியில இருந்து வருது. இன்னைக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருந்தோம். இப்ப நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். விட்டுருக்க பால் நல்லா இப்ப இது அப்பத்துக்கு விட்டா நார்மலா இந்த பாலப்பம் எங்களுக்கு சாப்பிட எப்படி இருக்குமா அந்த மாதிரி. இப்ப பானுக்கு செய்யக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னா நாங்க பாலை காய்ச்சிட்டு சீனி அதில் போட்டு பானை கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுப்போம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு. இது ஸ்பொட் அப்பம் சொல்லி வரப்போகுது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன டீயை குடிக்க ஏன்னா டீ சுடச்சுட குடிக்க சும்மா அந்த மாதிரி இருக்கு. அது எந்த காலமா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும், டீ சுட குடிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கு. நீங்க இங்க எப்பயாவது வந்து இந்த மசாலா சாய் இல்லாட்டி வேற ஏதாவது சாப்பாடு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கீழே சொல்லுங்க. நல்லா இருந்ததா இல்லையான்னு சொன்னா அது வந்து கடைக்காரருக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இப்ப நான் உங்களும் வந்து சாப்பிடக்குள்ள ஓகே இது நல்லா இருக்கு. இப்ப இது ஐஸ்கிரீம் கடை ரோல் மாதிரி இருக்கு. இப்ப ரோல் வந்து இடையக்குள்ள மசாலா சரியில்லைன்னா அவையிட்ட சொல்லணும்னு சொன்னா தான் அவையும் அதை திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். இப்போ அப்பவும் ஓகே நல்லா இருக்கு. ஆனா இது பானப்பம் ரெண்டு புதுசா வரைக்குள்ள என்ன வித்தியாசமா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்க நல்லா இருக்கும். ஆனா கொமனா இப்ப நாங்க பாலை காய்ச்சிட்டு சீனி போட்டு அதுக்குள்ள ஊற வச்சு சாப்பிடுற அந்த மாதிரி. ஆனா இது ஆகலும் ஊறாம இப்ப அப்பத்துக்கு மேல பாலை விட்டு விடுவோம் தானே ஒரு அளவான இதுல, அது ஊறாது தானே. அப்ப அந்த மாதிரி ஒரு கணக்கான இதுல இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அதையும் நீங்க அவையிட்ட நேர சொன்னீங்கன்னா தான் அதுல அவைய மாற்றி அது இந்த கடையாண்டு இல்லை எந்த கடையா இருந்தாலும் நீங்க போறீங்க காசு கொடுத்து சாப்பிடுறீங்கன்னா அங்க நல்லா இருக்கா இல்லையான்றதை மறக்காம சொல்லுங்க. அப்பதான் அதையும் அதை மாத்தலாம். இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு நாள் சாப்பிடுக்க நல்லா இருக்கும், இன்னொரு நாள் சாப்பிடுக்க கொஞ்சம் பிள்ளைக்கு போயிடும். அப்ப நாங்க போய் அவையிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும் ஓகே இன்றைக்கு இது மாறி இருக்கா, அதை அடுத்த முறை பார்க்கணும். இவையிட்ட மிளகறி மட்டும் இல்ல, ரோல்ஸ்லயே சிக்கன் ரோல்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பூரி இருக்கு தானே, பூரிக்கும் சிக்கன் கறி இருக்கு. இப்ப நான் இந்த ஸ்பொட் கேக்குன்னு சொல்லப்படுற ஐட்டத்தை ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு எப்படி டேஸ்ட் உண்டு. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா கீழே இந்த பால் அதெல்லாம் இருக்கு, சாக்லேட் மில்க். கேக்கோட சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு லேயர் வச்ச கேக் தான். இப்போ இது வந்து பாலோட சேர்த்து அந்த சாக்லேட் மில்கோட சேர்த்து சாப்பிட ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கு. இப்போ இங்க சுண்டலும் இருக்கு. அது என்னன்னா கேக் வந்து பால்ல ஊறி நல்ல ஒரு சாக்லேட் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் கடை ஓனரோட இருக்கிறோம். இப்ப நான் என்ன தெரியும், நான் இது என்ன டேஸ்ட் வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுட்டு தான் சாக்லேட் மில்க்னு சொன்னா, அதாவது ஃபலூடா மில்க். அது நான் இருட்டுக்குள்ள அந்த நேர வச்சு பார்க்க எனக்கு அந்த சாக்லேட் கலர்ல இருந்ததால சாக்லேட் மில்க் என்ன. இதுல சாக்லேட் ஃபலூடா மாதிரி வெனிலா ஃபலூடா இருக்கு, அதோட தனி சாக்லேட் கேக் இருக்கு. ஆனா இது இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிட்டீங்க தானே. இது சாக்லேட் ஃபலூடாவும் வெனிலா ஃபலூடாவும் இன்றைக்கு லான்ச் பண்ணாங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது தவிர பாதாம் இருக்கு, மேங்கோ இருக்கு, காஃபி ஃபிளேவர் இருக்கு, ரோஸ் மில்க் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் 5 வெரைட்டிஸ் இருக்கு கேக்ஸ்ல. ஐஸ்கிரீமும் இருக்கு. ஐஸ்கிரீம் ஹோம்மேட் நாங்களே செய்யறது. அது வந்து இப்ப லிமிடெட் தான். மார்னிங் ஃப்ரெஷ் மில்க்ல செஞ்சோம்னா நைட்டுக்கு எல்லாம் முடிச்சிடுவோம். அது முடிச்சோன்னா அதை முன்பாடிடும். அடுத்த நாள் திருப்பி செய்ய திருப்பி ஃப்ரெஷ்ஷா செய்யறது. இப்ப மிஞ்சுறது இல்ல, நீங்களே குடிச்சோம். அப்படி இன்கேஸ் 1-2 நாள் கொஞ்சம் மிஞ்சும், அது நாங்களே குடிச்சேதான். இப்ப வண்டியெல்லாம் வச்சு இங்க பாத்தீங்கன்னா மிக்சரும் இருக்கு. மிக்சர் அது ஹோம்மேடா? மிக்சர் வந்து ஒரு இன்னொரு இடத்துல செய்யறாக்கள்கிட்ட நாங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான அதை நாங்க வாங்கி பண்ற மாதிரி. அதே மாதிரிதான் மரவள்ளி பொருள் வந்து ஃப்ரெண்ட் மாமியார் செய்யறவா. அந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து வந்து இங்க ஒரு அசம்பிளிங், அது இங்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்டா வெளியே வருது. இப்ப வந்தது. இப்ப நீங்க புதுசா ஒரு ஐட்டம் கொண்டு வரீங்கன்னாலும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு சரி பண்ணுவோம். இப்ப நீங்க ஒரு ரெசிபி இப்படி செஞ்சா நல்லா இருக்கு, இப்ப இவரே சஜஷன்ஸ் கொடுத்தாரு 1-2 இந்த மாதிரி சொல்லி நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா சில டேஸ்ட் வந்து நாங்க சின்னல இருக்கேங்கிற அந்த டேஸ்ட் பாலப்பம்
இந்த பானப்பம் அது இப்ப ஸ்பொட்டப்பமா பேர மாத்தியாச்சு. கொட்டப்பம். இது வந்து வீட்டை வைக்க முந்தைய அப்பமா செஞ்சு தர்றது. பான்ல வந்து அது அந்த சொல்ல வேண்டிய வந்து அந்த டேஸ்ட் வந்து எங்களை மறந்து போட்டுது ஒரு காலத்துல. ஆனா திருப்பி அதை சாப்பிடுங்க எனக்கு அந்த சின்ன வயசு டோஸ்டரே நடந்த அது ரீகால் ஆகும். அப்படி அது மாதிரி இங்க கூட சின்ன வயசுல இந்த மெமரி சாப்பாடுகள் இது மாதிரிதான் நீங்க இந்த எங்களுக்கு வந்து சொல்லி ரெசிபி சொல்லி தந்தீங்கன்னா இல்லாட்டி நீங்க வெளிநாட்டுல அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லலாம் இதுதான் சாமான் இதுதான் ரெசிபி அண்டு ரெண்டாவே ட்ரை பண்ணிடணும். இங்க பாத்தீங்கன்னா சுண்டலும் இருக்கு. இதுல பைட்ஸ் ஐட்டம் அதுகளும் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இங்க அசம்பிள் ஆகும். ஃப்ரெண்டு மாமியார் மிக்சர் வந்து இன்னொரு இடம், பைட்ஸ் வந்து இன்னொரு இடம். அப்படி இதுகள் வண்டியில எடுப்போம். ஸ்பெஷல் சுண்டல் மரவள்ளி பொரியல் ஐட்டம் வந்திருக்கு. இது வந்து கிரேப். இது கொழும்புல ஃபேமஸ். இப்ப நோ லிமிட் வந்த அப்புறம் தான் இங்க வந்திருக்கு. பட் இங்க வந்து 2000 கொடுக்குற கிரேப் வந்து நாங்க இப்ப 1000க்குள்ள இதை நாங்க அடக்க பார்க்க கொஞ்சம் லோக்கல் மெட்டீரியல். நீங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியானது தான். பட் அவ்வளவு ஸ்டாண்டர்டா எதிர்பார்த்து அந்த பிரைஸுக்கு ஏற்ற ரேஞ்சில சாப்பிடுறதுக்கு அதே நாங்க நார்மல் பிரைஸ்லயே சாப்பிடலாம். அதுல 2 வெரைட்டி வச்சிருக்கோம். 1000 விலை கூடி இருந்தால இதுல லார்ஜ் மினி இதுலயும் ஆப்ஷன் வந்துருக்கு. மினி இப்ப நீ 300 ரூபாய்க்கும் நீங்க சாப்பிடலாம், 1000 ரூபாய்க்கும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை இருந்தா 2000 ரூபாய் கொடுத்து சாப்பிடுறதுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். அது நல்லதானே. சாப்பிடலாம். சாக்லேட் என்ன இல்ல சாக்லேட் வச்சிருக்கு. உள்ள போக போக தான் இல்லையே சொன்னா வரும். கிட்கேட் இருக்கு, சாக்லேட் பிளாஸ்ட் நினைக்கிறேன், கிட்கேட் ஒரியோ அப்படி எல்லாமே சேர்த்து வச்சு கீழ் சைட்டால சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதான் ஃபிளேவர் கூடும். மேல வேற இந்த கிறிஸ்பினஸும் நாங்களே தான் ரெசிபி கண்டுபிடிச்சு எடுத்தோம். இப்ப உள்ள பாத்தீங்கன்னா ஒரியோ மற்றது கிட்கேட் அதில் எல்லாமே இருக்கு. நியூட்ரலாம் இருக்கு. ஓகே நீங்க எப்படி கொழும்புல சாப்பிட்டு இருப்பீங்க கிரேப்? இது ரெண்டாம் தரம். முதல் தரம் கொழும்புல சாப்பிட்டேன் அந்த கிரேப். ரீசனபிளா நாங்க இங்க எப்படி கொடுக்கலாம்னு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்த மெத்தட் தான் இது. இது கிட்டத்தட்ட மச்சாதான் கொழும்பு கிரேப்புக்கும் இங்கேயும் ஒரு விஷயம் தான் சொல்றது. நாங்க ஒரு மசாலா தோசையை செஞ்சுட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு கறியா வச்சா போகும்போது ஒவ்வொரு கடையில அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி தான் இது வெளியில கிறிஸ்பா இருக்கும். உள்ளுக்கு இன்கிரீடியன்ட் ஒன்று தான். வெளியில மறுமறுபட்டு சரி அவ்வளவுதான். இதுவும் நல்லா இருக்கு. இது 300 ரூபாயில இருந்து இருக்கு. 300 இருந்து 1000 வரைக்கும் இருக்கு. இதே மாதிரி ஸ்பாட் சாண்ட்விச் இருக்கு. அது கொஞ்சம் இடத்துல பாருங்க. அதையும் நீ பாருங்க சாக்லேட். இப்ப அங்கேயும் சாக்லேட் எந்த அளவு வைப்பாங்களோ அந்த அளவுக்கு இருக்கு உள்ளுக்கு. ஆனா அங்க நல்ல விலையா இருக்கு. அவனை டீ ப்ரமோட் பண்றேன் இல்ல, அங்க 2000 செய்யறது இங்கே அஃபோர்டபுளா கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி அந்த முறையில அங்க சரியில்லைன்னு இல்ல, அங்கே நல்ல டேஸ்டா இருக்கு. அதுக்கு அவன் குவாலிட்டிக்கு அவன ஸ்டாண்டர்டுக்கு ஓகே, அது பிரைசிங் போட்டிருக்காங்க அது ஓகே. நான் அவனை டீ ப்ரமோட் பண்ணல, அதை நாங்க எப்படி அஃபோர்டபுளா எங்களுக்கு செய்யலும்ன்றது ஒரு சின்ன சாம்பிள். அதோட எல்லா இன்கிரீடியன்ட் தான் வெளியில இருக்கிறது தான் மாறப்போகுது. அந்த மாதிரி தான் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்களும் இங்க வந்து ட்ரை பண்ணலாம். சாண்ட்விச் ஜெர விட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ இவரும் வந்து ஆர்கிடெக்டரால் தான் ஆர்கிடெக்சர் கொஞ்ச நாள்ல அவர் செஞ்சவருக்கு இந்த கடையை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க அவரை நம்பி எடுத்து செய்யலாம். வேலையை இது முடிய விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்ச நாள் இப்ப ஸ்டார்ட் பண்ணி 11 மாசம் ஆகுது. வார மாசம் 1வது அனிவர்சரி வரப்போகுது. பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி ஃப்ரீயா இருந்தா எங்கட ஸ்பாட்டுக்கு வாங்க. வந்து எங்கட பர்த்டே கொண்டாடிட்டு எங்கட பிள்ளையோட பர்த்டே கொண்டாடிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு பிள்ளை மாதிரி தான்டா. இது ஒரு சாம்பிள் ஒன்று தானே. நாங்க ஒரு பிசினஸ் மாதிரி நாங்களே செய்ய போயிருக்கல. இதை தொடக்கி 11 மாசம் இதுக்கு உடுப்பு போட்டு கால் வளர்ந்து கை வளர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போயிட்டு பிள்ளைய வளர்த்து விட்டு இது வளர்ந்து எங்களை வளர்க்கும் ஒரு காலத்துல. அது வேற விஷயம். பட் பிள்ளையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து February 24 எங்கட பிள்ளையோட ஸ்பாட்டோட பர்த்டே. ஃப்ரீயா இருந்தா மறக்காம வாங்க. சின்ன விசிட் ஒன்று போட்டு கேக் ஒன்று சாப்பிட்டு அப்படி பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு போகலாம். சின்ன மியூசிக் வேற ஒன்று செய்வோம். உங்களுக்கு எதுவும் டேலண்ட் இருந்துச்சுண்டா அன்றைக்கு நான் சொல்ல அந்த அதை பற்றி. உங்களுக்கு எதுவும் டேலண்ட், உங்களுக்கு பாடுற திறமைகள் எதுவும் இருந்தால் நாங்கள் பெரிய ஸ்டேஜ் ஒன்று அடிக்க போறோம் அன்றைக்கு வந்து 24ஆம் தேதி. நீங்க முதல் நாள் வந்து சொல்லிட்டும் பாடலாம், இல்ல அன்றைக்கு வந்து நீங்க பாடலாம். உங்களுக்கான மைக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
நீங்க பாருங்க, ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ தான் நல்லா ஓகே. ஏன்னா நாங்க சோஷியல் மீடியால போடுவோம் உங்களுக்கு ஓகே இல்ல இல்லாட்டி நீங்க உங்களுக்கு சோஷியல் மீடியால போடுறீங்களா? கனக பேர் என்ன யோசிக்கணும், தூரமா இருக்கா, நான் வந்தா வேர்த்தா இருக்கு. இங்க இருந்தா இருந்துட்டே இருக்கலாம். இப்ப போகணும் இல்ல, நீங்க இருட்டுல வந்து நீங்க நைட்டா இன்னும் ஒரு அம்பியன்ஸ் மாறுது. எனக்கு கொஞ்சம் ஆக்கள் பீப்புள் கல்ச்சர்னு சொல்றது அதுகள் கொஞ்சம் மாறுது. அப்ப இருக்கைக்குள்ள இப்படி என்ன முந்தி கிராமங்கள்ல ரோட்ல இருந்து முன்னுக்கு என்ன நடக்குது பின்ன என்ன பாக்குறவங்க தனியா வந்திருந்தாலும் பாத்து கொண்டிருக்கலாம். அங்க கொண்டு மாடும், இங்க ஒன்று ஆடும், அங்க ஒன்று ஓடி தெரியும், அங்கால தெரியும் பார்த்தா சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடமாவே கொண்டு வந்தாச்சு. இதோட பெரிய லேண்ட்ஸ்கேப்ல வந்து நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 20 ஏக்கருக்குள்ள வருது அப்படின்னா இது அந்த அளவுக்கு போகணும். அங்கால போகும் கனக வளர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா இப்ப இது அவங்க அது எங்கட ஸ்போர்ட் மாதிரி அவங்களும் உணர்றாங்க. அப்போ நான் வரையக்குள்ள அவங்க இருந்து தாங்களே பாட்டு போட்டு தாங்களே டான்ஸ் ஆடி நார்மலா வந்தாலே இப்ப எங்க போன் எடுக்க எங்க மச்சான் நிக்கிறேன், எங்கட ஸ்போர்ட்ல நிக்கிறேன் வாடாண்டாங்க. அந்த மாதிரி நாங்க எங்கட இடத்துல நிக்கிறோம் என்றது இல்ல படிச்சிருப்போம். 2ஆம் ஆண்டா 3 நான் இல்லை நாம் என்று சொல்லி அதுல இருந்து வந்தது. எந்த ஸ்போர்ட் இல்ல எங்கட ஸ்போர்ட் அந்த ஃபீலிங் தண்ட பாட்டுக்கு வந்துட்டு பின்னுக்கு பாக்குற டிராயிங் கூட எல்லாம் கஸ்டமர்ஸ் அவனாக்கு எங்கட ஸ்போர்ட் எதுக்கான காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றானு. தாங்களே வந்து படம் எல்லாம் கறி பாட்டு போட்டு படம் கறி ஆடிட்டு போறாங்க. நல்ல ஃபன்னா இருக்கும். இப்ப நான் 10 மணி வரை கேட்டேன், அவங்களுக்கு வேற வேலையால வரையலாம் போச்சு, இல்லாட்டி அவங்களும் வந்துருந்து பாட்டு பாடி கொண்டிருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும். அதோட இங்க எல்லா ஐட்டம் இப்ப வெரைட்டியா நிறைய ஜெர்மனில இருக்கு. சுண்டல் இருக்கு, கேக் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, பூரி இருக்கு, மற்றது நார்மலா மொய்டோ இருக்கு, அங்கால கிரீப் இருக்கு, பபிள் டீ இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு. இப்ப கணக்க வெரைட்டி சாண்ட்விச் இருக்கு. புதுசா ஸ்பொட்டப்ப முன்னு வந்திருக்க டேஸ்ட் பண்ணிருக்காரு, அது இருக்குது. அப்படி வந்து நீங்க கணக்க ட்ரை பண்ணலாம். இங்க உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்கு. நீங்க சைவம்னா சைவம் ஓகே, பூரி இருக்கு, உருளைக்கிழங்கு கறி இருக்கு. அதே பூரியோட மச்சம் சாப்பிட போறீங்கன்னா மச்ச கறி எடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு சாமான் நீங்க வெரைட்டியா ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இங்க வர்றதுக்கு விரும்பலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து நாங்க சாண்ட்விச்சை சாப்பிட்டு எப்படி இருக்குது ஆல்ரெடி வந்தாக்கள் இங்க இருக்க பிள்ளைகள் எதுவும் இருந்துச்சுன்றாலும் அதையும் ஓப்பனா கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் பார்த்துட்டு நாங்க டெவலப் அதான் நான் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சில சஜஷன்ஸ் எங்களுக்கு தந்தவங்க நேரடியா சில பேர் அப்படி தர்றதுக்கு எதுவும் தயக்கப்பட்டு போயிருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தா இதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க, என்னென்ன இங்க பிள்ளை இருக்கு சொல்லி ஓப்பனா எல்லாரும் தெரியுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் டெவலப் பண்ணுவோம். அதோட இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கு தானே, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்ப நீங்க ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும், இப்ப இதை மாத்தலாம், இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அதைக்கு டிரெக்டாகவும் நீங்க சொல்லலாம். ஓகே, நாங்க இப்ப ஒரு கஸ்டமர் வந்து இதுல புத்தகங்கள் கொஞ்சம் வைக்க சொன்னவரு, புத்தகம் வாசிக்கிறது பிடிக்கும், அதை கொண்டு வர அந்த மாதிரி ஐடியாஸ் இதுக்குள்ள ஒன்றுதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல அந்த செட்டப் இப்போ ஒரு சைட்ல புத்தகங்கள் இருக்க போகுது, பழைய கதை புத்தகங்கள், அந்த மாதிரி மாயாவி புத்தகங்கள் மாதிரி இருக்கு. அந்த பழைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஐடியா, அந்த மாயா டெக்ஸ்டர் டிடெக்டிவ் டெக்ஸ்டர் இதெல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் தந்த ஐடியா ஓபனா சொல்றேன். அவங்களே டெவலப் பண்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் விருப்பம்னா நீங்களும் டெவலப் பண்ணலாம். இந்த இடத்தை நான் முதல்ல சொன்னவே அந்த என்ன சொல்ற ஒரு பிசினஸ் மைண்டடா போயிருந்தா கஸ்டமர்ஸும் வந்து இப்படி இந்த இடத்தை டெவலப் பண்ணணும் யோசிக்க மாட்டாங்க. இப்ப அந்த வகையில இது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது, சஜஸ்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். சாப்பிட்டே நீ என்ன சொல்லுங்க. சரி, நாங்க நீ சாண்ட்விச்சையும் சாப்பிட்டுட்டு வீடியோ முடிப்போம். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க வேண்டாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது ஒரு ஸ்வீட் சாண்ட்விச். இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ட்ராபெரி சிரப், கீழே அந்த ஃபெலூடா மில்க் இருக்குது, நடுவில் சாக்லேட் பூசி இருக்கணும். வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வரும்னு நம்புறேன். வாங்க நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதுக்குள்ளே பாருங்க, மேலே ஸ்ட்ராபெரி சிரப், கீழ் பக்கம் ஃபெலூடா மில்கில் ஊறி போயிருக்கு, நடுவில் சாக்லேட் இருக்குது. அந்த ஸ்ட்ராபெரி சிரப், கீழே ஃபெலூடா மில்க், நடுவில் சாக்லேட், 3 சேர்ந்து நல்ல வித்தியாசமான டேஸ்ட், நல்லா இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிப்போம். மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள்.
பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.